ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா படே घर की बेटी பிரேம்சந்தரோட கதை தான் பார்க்குறோம். ஸோ பிரேம்சந்த் இந்த கதையை எப்படிலாம் डिस्क्राइब பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். सो कहानी कला के आधार पर बड़े घर की बेटी कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. ஸோ கஹானி கதையோட சம்மரி மட்டும் சொல்லாமல் அதோட ஸ்பெஷல்லாம் என்ன இருக்குது, அதாவது டைலாக்ஸ் எப்படி இருக்குது, ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்குது, கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சம்மரி மட்டும் எழுதாமல் சம்மையோடு சேர்த்து மற்ற எல்லாருமே பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கதாவஸ்துனா கதையோட சம்மரி எப்படி எழுதியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்க்கலாம். सो लेखक ने तत्कालीन भारतीय समाज में संयुक्त परिवार के उत्पन्न होने वाली समस्याओं का उल्लेख किया है. ஸோ ரைட்டர் பிரேம்சந்தர் என்ன சொல்லியிருக்கேன்னா, ப்ரெசண்ட் இந்தியாவில் நம்மளோட நாடு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே உள்ள ஜாயிண்ட் ஃபேமிலியில் எப்போவுமே ஜாயிண்ட் ஃபேமிலினாலே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். பட் அதுலேயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் ஆகும், சண்டைகள்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம் சமஸ்யாவும் அப்படின்றது அந்த ப்ராப்ளம்லாம் எப்படிலாம் வருது, எப்படிலாம் சால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. लेखक ने यह संदेश दिया है कि बड़े घर की बेटियां संयुक्त परिवार को बनाए रखने में योगदान देती है. ஸோ லேக்கக் சொல்கிறாரு, லேக்கக் यह संदेश दिया है, அதாவது லேக்கக் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கதையில் படே घर की बेटियां. ஸோ இப்போது எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். பட் அப்போல்லாம் வந்து பாஸ்ட்டு பின்னாடி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் இருக்கும், பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஃபேமிலியில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி संयुक्त परिवार को बनाए रखने के लिए योगदान देती है. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி எப்பவுமே ஜாயிண்ட் ஃபேமிலியாகவே வச்சுக்கிறதுக்கு அவங்களோட பெரிய பங்களிப்பு இருக்குது, பார்ட்டிசிபேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பேனி மாதவ்க்கே தோ புத்திர தே. பேனி மாதவ்ன்றது இந்த கேரக்டரோட ஒரு பர்சன், இந்த ஸ்டோரியோட ஒரு பர்சன். ஸோ பேனி மாதவ்க்கே தோ புத்திர தே. பேனி மாதவுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க பெண்கள் இல்லை, 2மே பசங்க. बड़े पुत्र का नाम श्रीकंठ सिंह और छोटे पुत्र का नाम लाल बिहारी सिंह था. அப்போ அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுடைய ஒரு பெரிய பையனோட பேர் ஸ்ரீகண்ட் சிங், சின்ன பையனோட பேர் லால் பிஹாரி சிங். श्रीकंठ ने अंग्रेजी में डिग्री प्राप्त किया था. ஸோ ஸ்ரீகண்ட் வந்து அப்போவுமே வந்து அவர் என்ன செஞ்சுருக்காரு, இங்கிலீஷில் டிகிரி வாங்கியிருக்காரு. वह एक दफ्तर में काम करता था. அவர் வந்து ஒரு ஆஃபீஸில், தப்தர் அப்படின்றது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. उसका विवाह एक उचित कुल की कन्या आनंदी के साथ हुआ. ஸோ அவரோட கல்யாணம் வந்து ஒரு ஹை சொசைட்டியில் உள்ள ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணு, பெரிய குடும்பத்து பொண்ணு கூட ஆயிருக்கு. அவள் பேர் என்னாச்சுன்னா ஆனந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி அனித் குஷில் ஏவம் குன்வதி ஸ்ரீ ஹே. ஆனந்தி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அமைதியானவும், குன்வத்தினா கேரக்டர் ரொம்ப அமைதியான நல்ல குன்வத்தினா கேரக்டர் ஃபுல்லான ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. एक दिन साधारण सी बात पर भाभी और देवर में झगड़ा हो जाता है. ஸோ ஏக் தின் ஒரு நாள் நல்லா ஃபேமிலி நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் சின்னதாக ஒரு விஷயத்தில், ஏக் தின் சாதாரண சி பாத் பர், சின்னதாக ஒரு விஷயத்தில் பாபி ஒரு தேவர் மே ஜகடா ஹோத்தா ஹே. ஸோ கதை நம்ம ஸ்டோரியோட ஒரு சீனாக படித்தோம்னா நம்மளுக்கு எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு தெரியும். சின்ன ஒரு சாப்பாடு விஷயத்துக்காண்டி சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ லால் பிஹாரி ने गुस्से में आकर खड़ाऊ आनंदी पर फेंकी. அப்போது என்ன இருக்குன்னு, லால் பிஹாரி அவங்க தம்பி, அவங்க அண்ணன் இல்லை அந்த இடத்துல, அவங்க தம்பி வந்து லால் பிஹாரி ने गुस्से में आकर खड़ाऊ आनंदी पर की ओर फेंकी. அப்போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆனந்தி பேச்சுவாக்கில் சண்டை பெருசாக பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கவங்கள சண்டை பெருசாகவும் கடாவும் எடுத்து அவங்க அண்ணன் வைஃப் மேலே எரிஞ்சிடறாரு. யார்? லால் பிஹாரி. அவர் கடாவுன்னா அது ஒரு ஸ்லிப்பர், அந்த காலத்தில் உடன் ஸ்லிப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை செப்பலை தான் கடாவுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து அவர் வந்து யார் மேலே எரிஞ்சிடாரு, அண்ணி மேலே எரியிறாரு. ஸோ आनंदी ने उसे अपने हाथ पर रोका तो सिर बच गया, लेकिन उंगली पर बड़ी चोट आई. ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளை அடிக்க வந்தால் நம்மளோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆனந்தி வந்து என்ன செய்கிறாங்க, அந்த கையிலேருந்து அதை தடுக்கிறாங்க. அந்த எரியக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அந்த கடாவு வந்து அவர் தடுக்கிறாங்க. தடுத்தோடனே அது வந்து தலை தப்பிச்சிருச்சு. ஆனால் என்ன ஆயிருக்கு,
அவங்களோட கை வந்து அடிபட்டுச்சு. உங்களி பர் சோட் ஆயி உங்களி பர் சோட் ஆயி அவங்களோட கையில் வந்து கை விரல்களில் வந்து ரொம்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடிபட்டுச்சு. சிர் பச் கயா, இது கயா யாவை தான் வந்து அவங்க வந்து மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கலாம். பர் உஸ் சமயம் ஸ்ரீகண்ட் கர் பர் நஹி தா. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஸ்ரீகண்ட் வந்து வீட்டில் இல்லை. பர் घर आने पर पिताजी ने सारी बात कहा सुनाई. அப்போது வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கடுத்து அவர் அந்த சம்பவம் நடக்கும் போல் அவர் வீட்டில் இல்லை, ஸ்ரீகண்ட் வீட்டில் இல்லை. அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாரு. யார்கிட்ட? ஸ்ரீகண்ட்கோ अपनी पत्नी की हालत देखकर गुस्सा आया. ஸ்ரீகண்ட்டுக்கு தன்னோட வைஃபோட நிலைமையை பார்த்தா ரொம்ப கோவம் வருது. ஸோ வீட்டில் நம்ம இல்லாத நேரத்தில் இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. यह सीधे अपने पिताजी से कहे, वह सीधे अपने पिताजी से कहे. डायरेक्टर पे அவங்க அப்பாட சொல்லிடுறாரு. इस घर में आगे या तो मैं रहूँगा या वह. அவர் சொல்கிறார், இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஒன்று அவன் இருக்கணும் இல்லாட்டி நான் அவன் இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் யார்? ஸ்ரீகண்ட் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. तब मैं लाल बिहारी का मुँह तक नहीं देखना चाहता. இப்போ நான் லால் பிஹாரோட ஃபேஸை கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. भाई की बात को सुनकर लाल बिहारी को बड़ा दुख हुआ. ஸோ அண்ணனோட பேச்சை கேட்டுட்டு அவன் சொல்கிறதை கேட்டுட்டு அவனுக்கு தம்பிக்கு ரொம்ப வருத்தமாகுது. அப்போது இப்படி தான் ஆயிடுச்சோ, தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உஸ்னே ही घर से बाहर जाने का निर्णय किया. அப்போ அவரே வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு தம்பியே முடிவு எடுக்கிறாரு. நிர்ணயம்னா அவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். दोनों भाई में गहरा प्रेम भी था. ரெண்டு அண்ணன். இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். दोनों भाइयों में गहरा प्रेम भी था. ரெண்டு அண்ணன் தம்பிக்குள்ளேயுமே ரொம்ப ஆழ்ந்தமான அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. जाते समय लाल बिहारी भैया एवं भाभी को प्रणाम करने के लिए गया. ஸோ எப்போவுமே வீட்டை விட்டு கிளம்பும்போது போயிட்டு வரேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தம்பி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா அண்ணன்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கும் அண்ணிட்டையும் பாபினா அண்ணிட்டையும் சொல்லியிருக்காங்க. உசே ரோத்தே ஹுவே தேக்கர் ஆனந்தி கா மன் பிகல் கயா. ஸோ குழந்தை அழுதுட்டு பார்க்கும் போல் அவர் மனசு ரொம்ப இலகிருச்சு. ஸோ சாரி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. वह स्वयं लाल बिहारी के पास गई और उसे घर छोड़कर ना जाने की बिन्नती करने लगी. இது பின்னத்தின்னு கொடுத்துருக்கு. பின்னத்தேனா ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ இங்கே பின்னத்தேன்னு கொடுத்துருக்கு, பின்னத்தின்னு தான் வரும். ஸோ கர்னே லகி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போகாத தம்பி வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. इस दृश्य देखकर श्रीकंठ का दिल भी पिघल गया. ஸோ அதை அவங்க அண்ணனை தம்பியும் வைஃபையும் ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்து அவர் மனசும் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுச்சு. वह बाहर जाकर भाई को गले से लगा लिया. அப்புறம் வெளியில் போயிட்டு தம்பியை வந்து அணைச்சிக்கிட்டாங்க, ஹக் பண்ணிவிட்டு அழுகிறார் அவருமேவும். உசே அந்தர் லே ஆயா, அவரை திரும்ப வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். यह सब देखकर बेनी माधव सिंह அதி பிரசன் ஹுவே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து ஐயோ வீடு குடும்பம் இப்படிலாம் போதே, பையன் போகிறான், எல்லாருமே போகிறாங்களே, வீடு உடையுதேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். பட் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். वह कहने लगे, அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. बड़े घर की बेटियां तो ऐसे ही होती हैं. ஸோ பெரிய வீட்டு மகள்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, பெரிய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகர்த்தா ஹூவா காம் பனா லேத்தி ஹே. ஸோ உடையக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அவங்க என்ன செஞ்சுறாங்க, மருமக வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு குடும்பம் உடையிறத கூட அவங்க உடையக்கூடிய விஷயத்தை கூட மேக் பண்ணி ப்ராப்பராக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கதையோட சாரன்ஸ் பார்த்தோம். ஸோ கதை எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டோரியோட ரைட்டிங் பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் நேச்சரில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கலாம். பாத்திர ஒரு சரித்திர சித்திரன். பாத்திரனா கேரக்டர், சரித்திர சித்திரம் அந்த கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ ஒரு கேரக்டரைசேஷன் தான் வந்து சரித்திர சித்திரன்னு சொல்லுவோம். ஸோ இஸ் கஹானி மே குல் 4 பிரமுख பாத்திர हैं. ஸோ மோஸ்ட்லி இந்த கதையோட மெயின் 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனந்தி கஹானிக்கு நாயிகா ஹை. ஸோ ஆனந்தி தான் இந்த கதையோட கதாநாயகி, நாயிக்கான கதாநாயகியாக இருக்காங்க. ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான், ஆனந்தி டிபெண்ட் பண்ணி தான் இந்த கதையே இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து கதாநாயகி இருக்காங்க. ஸ்ரீகண்ட் உன்கே
पति हैं. ஸோ ஸ்ரீகண்ட் யார் இருக்காங்க, उसके पति हैं. அவரோட ஆனந்தியோட ஹஸ்பண்ட் யார், ஸ்ரீகண்ட். ஸ்ரீகண்ட் के पिता बेनी माधव सिंह और अनुज लाल बिहारी जी हैं. சாரி லால் பிஹாரி சிங் ஹே. ஸோ கடைசியில் அனுஜும் அனுஜ்னு லாஸ்ட்டாக இருக்குது. செல்லம்மா சின்ன பிள்ளையாக இருக்கிறது யாருன்னா லால் பிஹாரி சிங்னு சொல்கிறாங்க. கஹானி மே சாரோ பாத்ரூம் ने महत्वपूर्ण भूमिका நிபாயி ஹே. ஸோ இந்த கதையில் 4 கேரக்டருமே வந்து அவங்களோட கேரக்டரை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதோப்கத்தன் ஒரு சம்வாத். கதோப்கத்தன் இல்லாட்டி சம்வாத். கதோப்கத்தன்னாலும் லெசனோட டைலாக்கு, இல்லாட்டி சம்வாத்னாலும் லெசனோட டைலாக் அப்படின்னு சொல்கிறது தான். கஹானி கே ஹர் ஏக் சம்வாத் சக்ஸ் ஏக் பிரபாவித் ஹே. இந்த கதையோட ஒரு விஷயமும் சம்வாத் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கும் புரிகிற அளவுக்கும் ஈஸியாக இருக்குது. பிரபாவித்னா அஃபெக்டிவாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. पात्रों के माध्यम से प्रेमचंद्र ने परिवार की शांति और कल्याण के लिए अनेक संदेश दिए हैं. ஸோ पात्रों के माध्यम से மத்தியம்ஸ்னா அது மூலியமாக. ஸோ அந்த வேலை கேரக்டரை வச்சு இந்த கதையோட கதாபாத்திரங்களை வச்சு பிரேம்சந்திரஜி என்ன செஞ்சுக்காரு, பரிவார்க்கி சாந்தி, குடும்பத்தோட அமைதியும் கல்யாண் நன்மைக்காக நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேஷ்கால். ஸோ தேஷ்கால்கா வாத்தாவரன் அப்படின்னா எப்படின்னா, அந்த ஒரு கதையிலையுமே வந்து அந்த இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னா அந்த சிட்டியில் பேஸ் பண்ணி பிக்சரைசேஷன் இருக்கும். ஒரு கிராமத்தில் நடந்தால் கிராமத்தில் எப்படிலாம் அந்த பிக்சரைசேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் பார்க்குறோம் அப்படின்னா 90s ஃபிலிம்ஸாக இருந்தால் அதோட பிக்சரைசேஷன் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போது நம்ம 90ஸ்லேருந்து வேறு அதுக்கு முந்தி போனோம்னா அதோட பிக்சரைசேஷன்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அந்த பீரியடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் எப்படிலாம் இருக்குன்றது தான் தேஷ்கால். அந்த கால்னால் அந்த பீரியடோட எக்ஸ்ப்ளனேஷன், அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்குது, கொரியோகிராஃபியில் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. ஸோ இந்த கதையில் எப்படி சொல்லிக்கான்னு பாருங்கள். கஹானி மே காவ் கா சித்ரன் பகுத் ஹுவா ஹே. ஸோ இந்த கதையில் வந்து கிராமத்தோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லாமே கேரக்டரைஸோ பிக்சரைசேஷனோ பண்ணியிருக்காங்க. சித்திரன்னா பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இஸ் கிசி घर में कोई समस्या होने पर गाँव के सभी लोग का आना. ஸோ ஏதாவது இப்போது சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா ஒருத்தரும் பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கூட தெரியாது. பட் கிராமத்தில் அப்படி கிடையாது. ஸோ ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளமோ நல்லது கெட்டதுனாலும் எல்லோரும் கூடி வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிசி घर में कोई समस्या होने पर गाँव के सभी लोग का आना. வீட்லையாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஊர் மக்கள் எல்லாரும் வரக்கூடியது. அப்னா விசார் தேனா, தன்னுடைய அறிகுறியை சொல்லுவாங்க இல்லையா. கண்டிப்பாக ஒரு பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட அறிகுறியை சொல்லுவாங்க. ஆதிக்கா வர்ண भी சுச்சாரு ரூப் மே ஹுவா ஹே. ஸோ அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பாஷா சைலி. ஸோ லாங்குவேஜ் எப்படி, இந்த கதையோட லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாஷா சரல் சஹஜ் और प्रभावपूर्ण है. ஸோ லாங்குவேஜ் வந்து சரல்னா சிம்பிளாக, சஹாஜ்னாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக, பிரபாவப்பூர்ண அஃபெக்ட்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முஹாவரா का प्रयोग बहुत हुआ है. ஸோ இடியம்ஸ் ஃப்ரேம்ஸோட ப்ராவப்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொன்னாங்க. எக்ஸாம்பிள் கலாபர் ஜானா ஒரு நம்மளுக்கு துக்கம் வந்து ஒரு தொண்டை இறுக்கிட்டு வரும் பார்த்திங்களா, அப்படி தொண்டை கட்டிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி வருது, அதான் கலாபர் ஜானா. குரோத்மே பானி ஹோஜானா. குரோத்மே பானினா குரோத்னா கோவம், பானி ஹோஜானா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோவம் வந்தால் அந்த அப்படியே காமிப்பாங்க இல்லையா, மூஞ்சி ஃபுல்லாக வேர்த்திருக்கும், ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிருக்கும், அப்படியே அந்த கோவத்தில் மூஞ்சி செவக்கிறது, அந்த தான் சொல்கிறாங்க. பீடு சுடானா அதி. பீட் சுட்டர்னா ஒருத்தவங்களை வந்து ஐயோ விட்டால் போதும் சாமி போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம் இல்லையா. ஒருத்தவங்கள்ட்ட அந்த இப்போ நம்ம எங்கேயாவது அர்ஜென்ட்டாக போவோம், ஆனால் ஒருத்தவங்க வந்து நம்மளை பிடிச்சி வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா. ஸோ அதுதான் பீட் சுட்ஜானா ஆதி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கஹானி மே சம்வாத் செயலி பிரபாவபூர்னு ஒரு ஸ்பஷ்ட் ஹே. ஸோ கதையிலோட சம்வாத்னா டைலாக்ஸ் எல்லாமே வந்து செயலி பிரபாவபூர்ணு, ஈஸியாகவே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகி நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஜிஸ்கே காரன் கஹானி ரோச்சக் பன் கயி ஹே. ஸோ அதனால தான் கதை வந்து ரொம்ப ரோச்சக் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போது அடுத்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, க்யூரியாசிட்டி ஆகிற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உத்தேசிய சந்தேசிய ஷீஷக்கி. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மெசேஜ் கன்க்ளூஷன் எல்லாமே இந்த ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம்.
इस कहानी के माध्यम से लेखक ने यह संदेश दिया है कि இந்த கதை மூலமாக लेखक வந்து என்ன மெசேஜ் கொடுத்துருக்காருன்னா घर में शांति बनाए रखने का काम स्त्रियों के हाथ में ही है. ஸோ வீட்டில் உள்ள அமைதியை நிலைநாட்டுறது வந்து வீட்டை வந்து எப்போவுமே வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்திரீ சாஹே தோ घर को बना सकती है या बिगाड़ भी सकती है. ஒரு பெண் நினச்சா வீட்டை வந்து நல்லபடியாக உருவாக்கவும் முடியும், இல்லைன்னா அதை நம்மளால் உடைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஏக் அச்சே சன்சார்யுக்த் பரிவார். சன்சார்யுக்த் பரிவார்னால் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள கல்ச்சரான பொண்ணு, சிவிலைஸ்டான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக் அச்சே சன்சார்யுக்த் பரிவார் கி பேட்டி घर का सुंदर एवं आरामदायक बना सकती है. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா एक अच्छे संसारिक परिवार की बेटी घर को सुंदर या आरामदायक बना सकती है. ஒரு அழகான நல்ல குடும்பத்து பெண்ணு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கல்ச்சரான பொண்ணு வந்து ஒரு பண்பாடு மிக்க ஒரு ஃபேமிலியில் இருந்த பொண்ணு வந்து வீட்டை சந்தோஷமாகவும், ஆராமதாயக்னா அமைதியான ஒரு ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு குடும்பமாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. कहानी का संपूर्ण फल आनंदी पर ही पड़ता है. ஸோ கஹானியோட சம்பூர்ண ஃபல்னா ஃபுல் கதையோட ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்ட் யார் மேலே இருக்குன்னா ஆனந்தி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனந்தி ஏக் படே घर की बेटी है. ஆனந்தி நிஜமாலே ஒரு பெரிய குடும்பத்தோட பொண்ணு. அத் படே घर की बेटी शीर्षक सहायतक और சமீச்சின் है. ஸோ படே घर की बेटीயோட கதை வந்து நிஜமாலே கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அட்டாச்சாகவும் சமைச்சிக்குன்னா எஃபெக்டிவாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆனந்தி, ஸ்ரீகண்ட் அண்டு லால் பிஹாரியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேரக்டர் நம்ம எப்படின்னு பார்ப்போம்.